ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருஷத்துல அதிகமான டிவிடெண்ட் கொடுத்த ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸ் என்னென்ன. நம்ம டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா, எந்த மாதிரி ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன. ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு 5 ஸ்டாக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 ஸ்டாக்லையும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த ஸ்டாக் மூலியமாகவும் டிவிடெண்ட் மூலியமாகவும் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேஷன் போட்டு காட்டியிருக்கேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிகமான டிவிடெண்ட் கொடுத்த ஒரு டாப் 10 ஸ்டாக்ஸோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோவில் காட்டியிருக்கேன். அதில் நம்பர் 1 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டபாரியா டூல்ஸ். இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக். இவங்க இந்த வருஷத்தில் 30.07% வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி மற்ற 9 ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் ஷோவில் காட்டியிருக்கேன். அதனால பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிவிடெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். டிவிடெண்ட்ஸ்லாம் என்னன்னா, உதாரணத்துக்கு டிசிஎஸ் கம்பெனியை எடுத்துக்கலாம். டிசிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் அவங்க இந்த வருஷத்துல ஏர்ன் பண்ணக்கூடிய லாபத்தை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மூலயமா கன்சல்ட் பண்ணிட்டு அவங்களுடைய லாபத்தை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு டிவிடெண்ட் மூலிமா தரக்கூடிய ஒரு அமௌண்ட்டை தான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதையே பார்த்தீங்கன்னா அவங்க டிவிடெண்ட்டு போனஸு ஸ்பிளிட்டு மூலியமாகவும் தரலாம், இல்லைனா சில நேரம் தராமலும் இருக்கலாம். இது அவங்களுடைய ஓன் டிசிஷன். இதுலயே பார்த்தீங்கன்னா சில நிறுவனங்கள் ஒரு வருஷத்துக்கு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் கூட டிவிடெண்ட் தராங்க. சில நிறுவனம் பார்த்தீங்கன்னா இன்டம் டிவிடெண்டா ஃபினான்சியல் இயர் ஆரம்பத்தில் தரக்கூடிய டிவிடெண்ட்டை இன்டம் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபினான்சியல் இயர் எண்டில் தரக்கூடிய டிவிடெண்ட்டை ஃபைனல் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய ஒரு அதிகமான லாபத்தை இன்வெஸ்டருக்கு தரக்கூடிய டிவிடெண்ட்டை ஸ்பெஷல் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்னா அந்த ஸ்டாக்கோட 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சேல்ஸ் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத்து, ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் க்ரோத்து இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த டபாரியா டூல்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 30% மேலே டிவிடெண்ட் தந்திருக்காங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட க்ரோத் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 44% மேலே கீழே டவுன் ஆயிருக்கு. அடுத்த ஸ்டாக்கு ஜாக்ரான் பிரகாசன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே டிவிடெண்ட் ஈல்டு தராங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷத்தில் 15% வரைக்கும் கீழே டவுன் ஆயிருக்கு. அதனால இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம பேங்க்லயே ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுடலாம். பேங்க்ல தரக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்ல வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமான லாபம் தருதான்னு பார்த்துட்டு தான் நம்ம டிவிடெண்ட்டுக்காக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல டிவிடெண்ட்டும் தரணும், அந்த ஸ்டாக்கோட ஃபியூச்சர் க்ரோத்தும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாக் என்னென்ன ஸ்டாக்குன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ஒரு 5 ஸ்டாக்கை நான் கொண்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்டாக்கு கடந்த 5 வருஷத்தில் 441% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இவங்களுடைய செக்டார் பார்த்தீங்கன்னா பவர் கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 495ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 7.62ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷத்தில் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 5 டைம்ஸ் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 15.75 பைசா வீதம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டா 2.68% வரைக்கும் டிவிடெண்ட் தராங்க. ஆனால் கடந்த 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட கம்பவுண்டிங் வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 40% வரைக்கும் கெயின் ஆகிருக்கு. இவங்களோட டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100ல் 23% வரைக்கும் தராங்க. இந்த ஸ்டாக்லலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு டிவிடெண்ட் மூலியமாகவும் இந்த ஸ்டாக்கோட க்ரோத் மூலியமாகவும் நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்த ஸ்டாக்கு ஆர்இசி லிமிடெட். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல 413% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்களோட செக்டாரும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செக்டார். இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 529ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ வேல்யூவேஷன் 9.31. இந்த வருஷத்துல 4 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து தந்திருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 17 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் ஈல்டு 3.01%. 5 இயர்ல கம்பவுண்டிங் வேல்யூவேஷன் மூலியமா இந்த ஸ்டாக்கோட growth பார்த்தீங்கன்னா 38% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து 100க்கு 30% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டாக்கு டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் லிமிடெட். சாஃப்ட்வேர் நிறுவனத்துல நம்பர் 1 நிறுவனம் இதுதான். இவங்களோட 5 இயர் growth பார்த்தீங்கன்னா 107% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இவங்களோட செக்டார் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார்ல இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 4250ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 32ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 5 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஷேருக்கு 75 ரூபாய் வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ல சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100க்கு 58% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிலாம் எப்பயுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க 5 வருஷம் இந்த கம்பெனிலாம் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட்டும் இந்த ஸ்டாக்கோட growth மூலியமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஸ்டாக்கு கோல் இந்தியா லிமிடெட். இந்த ஸ்டாக்கோட 5 இயர் growth பார்த்தீங்கன்னா 103% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இவங்களுடைய செக்டார் மைனிங் அண்ட் மினரல் ப்ராடக்ட் செக்டார்ல இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 416ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 7.10ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல 3 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 16 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 6.12% வரைக்கும் தராங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 42% வரைக்கும் தராங்க. அடுத்த ஸ்டாக்கு HCL டெக்னாலஜி லிமிடெட். இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த ஸ்டாக்கு கடந்த 5 வருஷத்துல 226% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1844ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 29ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டிவிடெண்டா பார்த்தீங்கன்னா இந்த இயர்ல 5 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 42 ரூபாய் வீதம் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டா 2.78% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100க்கு 90% வரைக்கும் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நம்ம டிவிடெண்ட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நமக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 5 ஸ்டாக்லயும் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த ஸ்டாக்லலாம் நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸும் டிவிடெண்ட் மூலியமா எவ்வளோ ரிட்டர்ன்ஸும் வந்து கிடைச்சிருக்குன்னு ஒரு சின்ன எக்ஸல் ஷீட்ல கால்குலேஷன் வந்து போட்டிருக்கேன். இந்த 5 ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸை இந்த எக்ஸல் ஷீட்ல வந்து போட்டிருக்கேன். அதாவது நான் வீடியோ எடுக்கும்போது 29 நவம்பர் 2024ல வீடியோ எடுத்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி 29 நவம்பர் 2019ல ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்ல போட்டிருக்கேன். 5 வருஷத்துல ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் 144 ரூபாய் வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் மணி கண்ட்ரோல் ஆப்ல போய் நான் பார்த்து செக் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி போட்டு நமக்கு வந்து டிவிடெண்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா 5 வருஷத்துல 15,807 ரூபாய் நமக்கு வந்து லாபம் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இந்த 5 ஸ்டாக்லயும் நம்ம 50,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டிவிடெண்ட் மூலியமா லாபம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 33,748 ரூபாயில வந்து லாபம் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்ததா பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்ல நம்ம 10,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைச்சிருக்க லாபம் பார்த்தீங்கன்னா 43,930 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கும். இதே மாதிரி 5 ஸ்டாக்லயும் நமக்கு மொத்த லாபம் பார்த்தீங்கன்னா 1,28,556 ரூபாய் வந்து கிடைச்சிருக்கு.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிடெண்ட்டு ப்ளஸ்ஸு அந்த ஸ்டாக்கோட growth மூலிமா கிடைச்ச லாபம் பார்த்தீங்கன்னா 1,78,556 வந்து கிடைச்சிருக்கு. இதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட சேர்த்து கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 2,12,304 நமக்கு வந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இதே மாதிரி நல்ல ஸ்டாக்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை ஓனாவோ அனலைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அனலைஸ் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.